அனுப்பிவிடலாமே. ஆமாண்ணே, நீங்க அந்த சொல்ற மாதிரி மாதிரி பண்ணா பண்ணலாம். வரக்கூடிய வர்ணியாளர்களுக்கும் நம்ம வந்து என்கேஜர் படுத்துற மாதிரி இருக்கும். வீரர்களும் காலை உரிமையாளர்கள் உற்சாகத்தோட வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். அதுதான் தம்பி. இப்படி ஆமா. தொடர்ச்சியா நம்ம வந்து வர்ணியாளர்கள் இப்படி நம்ம பேரை சொல்லல, என் பேரை 3 முறை சொல்லல, 4 முறை சொல்லலைன்ற தவறு எங்க வருது? விழா கமிட்டி செய்யற தவறுனால. ஏன்னா ஒரே கட்டாயம். ஆளை வச்சா எப்படி பேச முடியும்? அது குரலா, குரல் வளமா, இல்ல அது மிஷினா? நீங்க சொன்ன அதுவும் மாதிரி மாத்தி மாத்தி மனிதனுடைய பேச குரல் தானே. நீங்க சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி பேசினாலும் ஆர்வமா இருக்கு. இவங்க பேசுற நல்லா இருக்கா, அவங்க பேசுற நல்லா இருக்கா அப்படின்னு. ஆர்வமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆர்வமா இருக்கும் பொழுது, அப்ப நத்தம் செங்குட்டுவன் ஒரு ஸ்லாங் பேசுவாரு. ஆமா, ஆமாண்ணே. சாரி, செங்குட்டுவன் ஒரு ஸ்லாங்ல பேசுவாரு. நத்தம் சரவணன் ஒரு ஸ்லாங்ல பேசுவாரு. புதுக்கோட்டை பாஸ்கர் ஒரு ஸ்லாங்ல பேசுவாரு. அப்ப பொன்னமராதி சந்தோஷ் அவர் ஒரு ஸ்லாங்ல ஸ்லாங்ல பேசுவார். பேசுவாரு. தம்பி இப்ப பொதும்பு நாகராஜ் அவன் ஒரு ஸ்லாங்ல இன்னைக்கு யங்ஸ்டர்கள் மத்தியில இன்னைக்கு நல்ல ஃபாலோஸ்ல போய்க்கிருக்கான். அவன் ஒரு ஸ்லாங்ல பேசுறான். இப்ப அந்த மாதிரி தம்பி கல்லம்பட்டி மேலூர், இப்ப மதுரையில பிறந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மதுரையில பிறந்தவங்க நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு எதிர்பார்க்கறாங்கண்ணே. இல்ல அந்த வாய்ப்பை நம்மளுக்கும் நம்ம குரல் வந்து மக்கள் மத்தியில உதிச்சிராதா ஆமாண்ணே. அப்படின்ற ஒரு இப்ப கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இல்லையா? இப்ப எல்லா பேத்துக்கும் தாகத்துக்கு தண்ணி கொடுத்த மாதிரி ஆமாண்ணே. வந்து அங்க நீங்க எனர்ஜியா இருங்க, நீங்களும் வந்து அங்க ஆளுக்கு 100 மாடு கொடுத்து, தம்பி கம்பார்சிங்கோடு இருந்தாதான் தம்பி வர்ணியாளருக்கும் நம்மளுக்கும் பாக்குறதுக்கும் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். ஆமாண்ணே. இப்ப ஒரு 7 பிளேயர்ல ஒரு கபடி பிளேயர், ஒரு பிளேயர் விளையாண்டா முக்கியம் இல்ல தம்பி, அந்த 7 டீம் பேர் விளையாடுவாங்க. ஜெயிச்சிடாது. 7 பேர் விளையாண்டா மட்டும்தான் அந்த கபடி நல்லா இருக்க முடியும் மாதிரி. இதுல 1000 மாடுகள் வரும்போது ஒரு மனிதர்களை வச்சு அந்த கடைசி வரைய பேசணும்னு சொன்னா அது மனித உரிமை மீறல் தம்பி, மனித நியாயம் இல்லாத ஒரு செயல். அப்ப அந்த குரல் வளத்தை வந்து குரவழியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா போகும்பொழுது அது மனித நியாயம் இல்லாம ஒரு செயல். விழா கமிட்டிகள் செய்யற தவறுனாலதான். இத இன்னைக்கு வருங்காலத்தில் இத பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது பண்ணா மதுரை அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு, ஸ்டேடியம், தமிழகத்தில் எண்ணி நடக்க முடியாத தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் இப்படி வர்ணியாளர்களை பேஜா இறக்கி விட்டு ஆக சிறந்துக்குதுன்னும் போது வர்ணியாளர்களையும் நம்ம வந்து அவங்க ஹெல்த்தை ஃபாலோ பண்ணி அவங்களையும் அந்த குரல் வளத்தை வந்து குரவழியை பிடிக்காம அவங்களையும் ஃப்ரீடமா நின்று 100 மாட்டுக்கு பேசுங்க, எனர்ஜியா பேசுங்கன்னா எப்படி பேசுவாங்க? நானா நீயா நானும் போது எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும்ல. ஜல்லிக்கட்டு களம்ன்றது என்ன தம்பி? ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு. அப்ப அந்த இடத்துல காலை அணைஞ்சு அதை பிடிக்கிறதும் அந்த கமாண்ட்ரி பேசுறதும் அது மக்கள்கிட்ட வந்து ப்ரொமோட் ஆகிறதானே தம்பி. இந்த பொதும்பு தம்பி நிறைய பேர் தெரியும் அந்த பேரு, நிறைய பேர் கேட்கறாங்க. இல்ல தம்பி வந்து ஒரு ஜல்லிக்கட்டுல பார்த்தேன், என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு குரலா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அந்த பொதும்பு நாகராஜ்ன்ற தம்பி பழனி நெய்க்காரம்பட்டி ஒரு ஆடியோ கேட்கும் பொழுது ஆறா நல்லா பேசியிருக்கான் அப்படின்னும் போது ஒரு வாய்ஸ் எங்கேயோ ஒரு உதிக்கும் போது என் காதுல பட்டுருது. அதனால அந்த தம்பி எந்த ஊரும் அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த பையன் எனக்கே போன் பண்ணி சொன்னானே, அண்ணன் பேசிதான் நான் வெளியே தெரியும், நெய்க்காரப்பட்டி பேசு. இல்ல தம்பி, இதுவரைய சந்தோஷம்தான். ஒரு எங்கேயோ ஒரு தெரியாத நபர் ஒருத்தன் நம்ம வாய்ஸை வச்சு வெளியே தெரியறானா அது ஒரு பெருமையான தம்பி. அது மாதிரிதான் தம்பி எத்தனையோ ஒரு காலை உரிமையாளர்களுடைய அந்த இவங்களுடைய வாய்ஸ் மூலியமா ஒரு காலைக்கு 3 முறை 4 முறை சொல்லும் போது அந்தந்த காலை உரிமையாளர்களும் ஊரையும் பேரையும் தன் தாய் வந்து வீரத்துணூறு கொடுத்து அதை ஆளாத்தி எடுத்து நம்ம பேருக்காண்டி போயிட்டு வரோம் அப்படின்ற அந்த பேரை எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அப்ப அது மாதிரி எல்லா வர்ணையாளர்களையும் நம்ம ஹெல்த்தை ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், அவங்களையும் கௌரவப்படுத்தணும். ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து இத்தனை பேத்துக்கு வர்ணிக்கக்கூடியவர்களுக்கு வர்ணையாளர்களையும் நம்ம தான், ஏன்னா அவங்க ஹெல்த்தை நம்ம தான் ஃபாலோ பண்றோம். அந்த விழா கமிட்டிகளுக்கு தேவை என்ன இருக்கு? அன்னைக்கு நடந்தா முடிஞ்சு நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்றதை காட்டியும் தொடர்ச்சியாக அந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த இதை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கோம்ல. இப்ப தொடர்ச்சியா அதை வந்து தொலைநோக்கு சிந்தனையோட ஏன் இவங்களை இந்த மாதிரி இவ்வளவு நேரம் பேச வர்றாங்க, இதுவும் பாவம் இல்லையா அப்படின்னு. இப்ப 10 நிமிஷம் பேசுறதுக்கே நம்மளுக்கு குறவுலையை பிடிக்குது. காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரை பேசும் பொழுது அவங்களுடைய குரல் வளம் வீணாயிராதா? அவங்களுக்கு கஷ்டமாகாதா? ஒண்ணும் இல்ல தம்பி, நீ வருங்காலத்தில் 2026 இந்த 25 இது தமிழகத்துல இது முழுமையா இந்த மாதிரி ஒரு கம்பார்சிங் இது தனியா வரும் தம்பி. இது மாதிரி எண்ணி சொல்ல முடியாத இப்படி எத்தனையோ வர்ணையாளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு வர்ணையாளருக்கு ஒரு வர்ணையாளர் ஒத்தாசையா இருக்கும் பொழுது இவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், இவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும், இவங்களும் எனர்ஜியா பேசுறதுக்கு நல்லா இருக்கும்.
ஏன்னா இந்த மாதிரி புதுமையான ஆள் வரும்போது தான் நல்லா இருக்கும். நல்லா ஏன்னா இருக்கும். இப்ப நானே ஓடிக்கி இருந்தா அடுத்த பிளேயர்களுக்கு வழி விட்டாதான் தம்பி ஒரு பிளேயர்களுடைய இதை வந்து ரசிக்க முடியும். ஆமாண்ணே. இப்ப இப்ப அதுல ஒரு 4-5 வர்ணையாளர்கள் இருக்கும் போது ஒரு பேட்சுக்கு ஒரு வர்ணையாளர் போது இன்னமும் சிறப்பா இருக்கும்ல தம்பி. ஆமாண்ணே. இதுல வந்து பணத்துக்காண்டி வரல தம்பி. இதுல எல்லா பேருமே அவங்களுடைய பேச்சு போட்டிக்காண்டி. போட்டி. பந்தினா பகிரணும். இது பந்தி இல்ல, இது களம். பந்தினா பகிரணும். பந்தியில இருக்கும் பொழுது பேச்சு போட்டின்னும் போது இதை பகிர்ந்து கொடுக்கறது. களம்னா தனிச்சு நின்று மாடு பிடிக்கணும். அப்ப 2 விஷயம் இருக்கு இல்லையா உங்களுக்கு. பந்தின்னு ஒரு இடத்துல வரும்பொழுது அது பேச்சு போட்டின்னும் போது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க, அவங்கவுங்க தனியா பேசட்டும். அப்ப களம்னு வரும்போது தனிச்சு நிக்கட்டும், மாடு பிடிக்கட்டும். இப்ப அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம எல்லா இடத்துலயும் முன் வச்சுக்கிட்டே வரோம். அதெல்லாம் உள்ள தம்பி எல்லாம் சரியாகும். எல்லா வர்ணையாளர்கள் நம்ம பாதுகாப்போம். அவங்களையும் இந்த விழா கமிட்டி நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழா கமிட்டிகிட்டையும் மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்டையும் ஆடியோ இப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டையும் எம்எல்ஏகள்ட்டையும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். பாவங்க 5 ரவுண்டு 10 ரவுண்டு விடுங்க. அவங்க டயர்டாகிற சூழ்நிலையில இந்த காளைகளுக்கு ஒரு தவறலாக சொல்லிடலாம். இந்த மாட்டை பிடிமாடு இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா அது அவங்க செய்யணும்ன்ற நோக்கம் இல்லை, அவங்களோட டயர்டு காரணத்துடைய சொல்றதா. டயர்ட் ஆகணும்னே தெரியாது, கண்ணு இருட்டிடும், எச்சி சுரக்காது, நாக்கு வளையாது, மூளையில் வேலை பார்க்காது. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச முடியும்? 10 மணி ஒரு கவர்மெண்ட் டியூட்டிக்கு 8 மணி நேரம் அதுக்கே. ஆனா ஜல்லிக்கட்டுல காலைல 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரை பேச வைக்கிறது அது மனித உரிமை மீறல்.